வணக்கம் buddies. ஸோ நம்ம இப்போது இருக்கிறது மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து சத்தி ரோடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோடு. இது வந்து கோவில்பாளையம் அத்திப்பாளையம் வழியாக வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ரோட்டில் வந்து என்ஜிஓ காலனி அருகே ஒரு ரயில்வே கேட்டு இருந்தது. அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால அந்த ஒரு ரயில்வே கேட்டில் ஓவர் பிரிட்ஜ் கட்ட ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாச்சு. இப்போ மார்ச் 15, 2026 அன்றைக்கி இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெஃப்ட்டில் போகிற ரோடு வழியாக தான் டிராஃபிக் டேர்ன் ஆகி போயிட்டு இருந்தது. அதாவது லாரி, பஸ்ஸு, கார் எல்லாமே இந்த வழியாக போய் வெள்ளக்கிண டச் ஆகி தான் 2 வருஷம் போயிட்டு இருந்து மக்கள் மோட்டாரிஸ்ட் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானாங்க. ஸோ இப்போ வந்து இந்த பிரிட்ஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. மார்ச் 15 அன்றைக்கி ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இங்கே இருந்தே வந்து இந்த பிரிட்ஜோட ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து இந்த பிரிட்ஜோட லென்த் இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் ஆனதுனால இப்போ வந்து மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து சத்தி ரோடுக்கு போகக்கூடிய மினி பஸ்ஸெலாம் இருக்கட்டும், லாரிகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு. இப்போதைக்கு வந்து இந்த பிரிட்ஜில் வந்து 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. கடைசி கட்ட பணிகள் முடிஞ்சு இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து ஃபுல் டிராஃபிக்காக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து நல்லா ஒய்டாகவே கட்டியிருக்காங்க. காலையில் வந்து மக்கள் வாக்கிங் போகவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி வந்து இந்த சாய்பாபா காலனி பிரிட்ஜும் ஒரு 3 வருஷமாக ஓடிட்டுருக்கு. அதை சீக்கிரமாக திறந்து நீ அடுத்த சிங்கானூரில், துடியலூரில் வந்து ஓவர் பிரிட்ஜ் கட்ட போகிறாங்களாமா. எலெக்ஷன் முடிஞ்சு ஆட்சி மாறுமோ இல்லை வந்து அதே ஆட்சி தொடர்ந்தால் அந்த வேலைகள் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பாலம் வந்து நல்லா ஒய்டாகவே இருக்குது. கிட்டத்தட்ட கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க என்று சொல்லலாம். இது கரெக்டாக வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்து டச் ஆகும். இப்போ நம்ம கீழே இறங்குற இடம் இதுதான் வந்து என்ஜிஓ காலனின்னு சொல்லக்கூடிய பிளேஸ் வந்து. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டரில் வந்து நம்ம மேட்டுப்பாளையம் ரோடை டச் பண்ணிடுவோம். ஸோ நம்ம துடியலூர் வர்றவங்க மற்றபடி இந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சின்ன vlog. Keep supporting and subscribing Road Tales. Thanks for watching.